ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன் 500 பிலோ மேக்ஸிஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஷார்ட் மேக்ஸியாக இருக்குது, லாங் மேக்ஸியாக இருக்குது. ஒன்லி ஃபார் பர்சன். அவங்க வந்து ரொம்ப மாசமாக கேட்டுட்டு இருக்காங்க. நானும் ஆர்டர் போடுறேன். பட் ஆனால் ஆர்டர் போட லிமிட்டில் வர மாட்டேது. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. அதனால தான் என்ன வீடியோ போட முடியலனால. ஸோ அட்லாஸ்ட் எனக்கு வந்து இப்போ வீடியோ கிடச்சிச்சு. வீடியோ எடுக்கிற அளவு குவாலிட்டி கிடச்சிருக்கு எனக்கு. அதனால் நான் வீடியோ எடுக்கிறேன். நான் ஐம் ரியலி சாரி ஃபார் தட் பர்சன். அவங்க நேம் மென்ஷன் பண்ண நான் விரும்பலை. பட் அவங்க கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அவங்க பர்சனாக டேக் பண்ணி விட்டுறேன். நான் சொன்னால் அவங்களுக்கு புரியும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த மெரூன் கலர். இதில் வந்து மெரூன் போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஐ ஃபீல் லைக் ரெட் மாதிரி எனக்கு தோணுது. இந்த மேக்ஸி பார்த்தீங்கன்னா ஷார்ட் மேக்ஸி. இது வந்து கொஞ்சம் நீக்கு கொஞ்சம் கீழே அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் முடியுதுன்னா எனக்கு அது கொஞ்சம் கீழே எவ்வளோதான் இருக்குது. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா விஸ்காஸ் ரயானில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் விஸ்காஸ் ரயான் ஓகே நல்லா இருக்குது. பட் ஆனால் ரொம்ப பாலிஸ்டர் ஃபேப்ரிக்லாம் இல்லை. ஓகே நல்லாவே இருக்குது. நான் பிடிச்சிருக்கேன். எனக்கு கம்ஃபர்ட்டாக நல்லா இருக்குது. நான் இதை பண்ண ஒரே ஒரு பிழை, ஸ்மால் சைஸ் 36 வாங்கிட்டேன். எஸ் நோட் பண்ணானே எனக்கு தெரியல. சரி மற்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் என்ன சைஸில் வாங்கியிருக்கேனோ எனக்கு தெரியல. எனக்கு ஸ்மால் சைஸ் 36 வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பிட் டைட்டாக இருக்குது. டைட்டாக கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தெரியுதா? கரெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக. கொஞ்சம் லூஸான நான் எதிர்பார்ப்பல அந்த மாதிரி இல்லை. ஃபிட்டிங்காக இருக்குது எனக்கு. ஓகே நல்லா ஒரு வீநெக்கு சைடில் கட் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நாட் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் ஃபேஷன் தான் இங்கே நாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைட்டன் பண்ணுற மாதிரி நாட் கிடையாது. இவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் அதான் உங்களுக்கு நார்மல் மேக்ஸிமாக தான் இருக்குது. ஓகே இது ஷார்ட் மேக்ஸியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஷூவோ இல்லை ஸ்லிப்பரோ அந்த மாதிரி போட்டு நம்ம கேஷுவலாக நம்ம வேர் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இனிமேல் எனக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே இல்லை. நல்லாவே இருக்குது. கலர் எல்லாம் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த கலரு. ஸோ இது பிடிச்சி தான் இருக்குது. இது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதான் இருக்கிறதே மோஸ்ட் ஹைலைட்டு. நான் 500 பிலோன்னு நினச்சி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் இது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 297க்கு நான் வாங்கினேன். இப்போ 299. அப்கமிங்காக இன்னும் நிறைய சேல்ஸ் தான் இருக்குது மீஷோவில். ரொம்ப கச்சன்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குது. 299க்கு தாராளமாக வாங்கலாம். ஒர்த் ஃபார் மணி. ஏன்னா முடிச்சிருக்கு. இந்த ஃபுல் டே பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ரெஸ் தான் இது. ஏன் சம்மந்தம் இல்லாமல் இல்லைன்னா, நான் வந்து இது பெல்ட்லாம் கொடுக்கவே இல்லை. இதுக்கு வித் பெல்ட்டோட எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பேரே ஆகலை. ஏதோ நான் வந்து லூசு தனமாக ஏதோ எடுத்து வேர் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. எனக்கு வந்து கவுன் டைப் தான். இது ஃபுல் கவுன் மாதிரி தானே அவங்க போட்டிருக்காங்க. மாடல் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அதில் எனக்கு முக்கால்வாசி தான் வந்திருக்கு. எனக்கு மீதி யார் கடிச்சு சாப்பிட்டாங்கன்னு தெரியல. ஐ மீன் எனக்கு வந்து ஆங்கிள் இந்த வரைக்கும் தான் இருக்குது எனக்கு. எஸ் அது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலான்னு இமேஜ் பார்க்கும்போது எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்குது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 364 361 நான் வாங்கின 364. இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் இருக்குது. ஓகே இதுவும் வந்து ஃபுல் ஹேண்ட் தான் அவங்க காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது எனக்கு. ஓகே எப்பவுமே ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வராது எனக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளோ தூரம் எப்பவுமே இவ்வளோ தூரம் வரணும்னு அதை நானே பழக்கமாக்கிட்டேன். ஓகே இவ்வளோ தான் வரும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டாப்பே வந்து இவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குன்றது பட்சத்தில் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் ரைட் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் மாதிரி இருக்குது எனக்கு. இதோட லைனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சாட்டன் ஃபேப்ரிக் சொல்லாமா இல்லை பாலிஸ்டர் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். கொஞ்சம் வளவள தன்மையாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கட்டை முட்டி வரைக்கும் இருக்குது. இது வந்து ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்குது டாப்பு. ஓகே நல்லா ஒரு யூனிக்கு. இந்த ஷாலில் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு நாட்டு தெரியுது அவங்களுக்கு. அது கொடுக்குறதும் கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஓகே அது கொஞ்சம் லென்த்தாச்சும் கொடுத்துருக்கலாம். கொடுத்தது அதுவும் இல்லை. நாட் எனக்கு ஹிப் பெல்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்களே சொல்லுங்க. ஏதாவது சம்மந்தமாக நான் ஏதாவது வேர் பண்ணிக்கும் போது தானே இருக்கு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணி எனக்கு கரெக்டாக இருக்கு. எனக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் எனக்கு. பட் எனக்கு பார்க்க முடியல. என்னால் அது நாட் ஹிப் பெல்ட்டை போட்டுட்டு இது ஒரு ஹிப் பெல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன டிசைன் இது? பக்கம் இது. ஆனா இதோட பேர் தான் போல பாருங்க. கிளாத்லாம் சேம் தான் தெரியுதா? அது எதுக்கு பெல்ட் கொடுத்தீங்க? ஃபுல்லா அதோட சேம் பெல்ட் ஷால் எல்லாம் பெல்ட் உடச்சிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். பெல்ட் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஓகே ஃபைன். ஜாலி பண்ணி கொடுத்துருக்காங்கன்றதுனால நரலாம் இல்லை. ஓகே சாஃப்டா தான் இருக்கு. ஒரு ஃபுல் வீடியோ கண்டினியூ பார்த்துலாமா?
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுதான் வந்து ஃபுல் கவுன். வித்தவுட் ஷால், வித்தவுட் பேண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன் மட்டும், ஒரே கவுன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. கலரும் நல்ல ஒரு டார்க் கலர்ல நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு வி நெக். இங்க அழகா ஒரு கட் வச்ச மாதிரி உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நாட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நைஸ். நல்லா ஒரு ஃபுல் லென்த்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஃபுல் லென்த்ல இல்ல ஆஸ் யூஷுவல். இதோட டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு கொலுசு போட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரைக்குமே பெரல பெரல இருக்கு. இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைனிங் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கும். நல்லா ப்ளீட்டியா தான் இருக்கு. தெரியுது அவங்களுக்கு, நல்ல ப்ளீட்டியா தான் இருக்கு. ஃபுல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 492க்கு நான் வாங்கினா 495 இப்போ ரேஞ்ச். பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்ல கொடுத்துருக்காங்க. மேக்ஸியோட கவுனோட டைப். ஓகே, நல்லா இருக்கு. இதுலயே ஓரளவு 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த கலர் அண்ட் இதை விட ஒரு லைட் பிங்க் கலர் அண்ட் ஒரு நல்ல லைட் கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம். ஒரு 400க்கு ஃபுல் கவுன் வந்து தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ப்ளீட்டியாவும் இருக்கு. ரொம்ப கச்சு கச்சன்னு இல்லாம கொஞ்சம் ஓகே டீசென்டான லுக்லயும் இருக்கு. நல்லா இருக்கு. இது ஒரு ஃபுல் வீடியோ கட் பண்ணி பார்த்தலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போது நான் வேர் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் கலர்ல இருக்கு அந்த மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, டைப்ஸ்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் கொஞ்சம் சூஸ் பண்ணேன். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 454. ஓகே, நல்லா இருக்கு. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஜார்ஜெட் மெட்டீரியல் ரொம்ப நல்லாவே தான் இருக்கு, சாஃப்டாக தான் இருக்கு. ஒரு சாரீலாம் நம்ம ஸ்மூத்தா இருக்க சாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்ல அந்த மாதிரி இருக்கு. நைஸ். இதுல வந்து எப்பவுமே வேர் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து லேஸோ கொடுக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்டான லேஸோ கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இது வரைக்கும் நான் வாங்கின மேக்ஸிஸ்ல சுடிதார்ஸ்லயும் ஷார்ட்லயும் வந்து இந்த மாதிரியான லேஸ் ஒர்க் நான் பார்த்தது. அதனால எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. மேபி நிறைய பார்த்துருக்கலாம், சாரி எனக்கு தெரியல. நான் மீடியம்ஸ் தான் ஆர்டர் பண்ணி தான் மீடியம்ஸ் தான் ரிசீவ் ஆயிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு, ஃப்ரண்ட்ல மட்டும் இங்க அகைன் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இது நார்மல் லேஸ் ஒர்க், இந்த மாதிரி கிடையாது. நார்மல் லேஸ் ஒர்க் பேக்ல கொடுக்கல. நல்லா பேக்ல டெப்த் கொடுத்துருக்காங்க, ஓகேவான டெப்த் தான். அதுக்கு நாட் கொடுத்துருக்காங்க லாங்கா. எனக்கு வாட்டம் இல்லை, அது போட்டாலும் அந்த நாட் வந்து நிக்காது. ஆக்சுவலி இந்த ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் கொடுத்ததுனால வலிக்கிடும். அது நாட் போடாம நிக்காது அவ்வளவா. அதனால நான் அது போடணும்னு போடாதோன்றதுனால போடல நான் அதை. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் லேஸோ கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் வேவியா கொடுத்துருக்கிறதுனால இது தெரியுது அவங்களுக்கு. நார்மல் விடுறேன், வேவியா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம இப்படிலாம் பண்ணா ஒரு மாதிரி இப்படி 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 இப்படியும் வளையுது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிள் கொஞ்சம் மேலே இருக்கு. ஓகே ஃபைன், நல்லாவே தான் இருக்கு. சரிதா? நோட் பண்ணீங்களா? ஃபுல் ஹேண்ட். ஃபுல் ஹேண்ட்ஸ் ஐயய்யோ! அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு ஃபுல் ஹேண்ட்ஸ் வந்து இங்க கேதரிங் மாரி கொஞ்சம் க்ரஷ்டா ஃபுல்லா. எனக்கு அந்த மாரிலாம் வேர் பண்ண ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாரிலாம் நான் மிந்த்ரால பார்த்து வச்சிருக்கேன். இதுல கிடைக்க மாட்றான்றதுனால மிந்த்ரால பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அதுல கிடைச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுறேன் நானு. இது என்னமோ பிடிச்சிருக்கு எனக்கு. நல்ல கலர் இதுலயே ஓரளவு 4 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. எல்லாமே டிஃபரெண்ட் கலர்ஸ், நல்ல பாப்பாவான கலர்ஸ் தான். ஓகே. இதோட ஃபுல் வீடியோ பார்த்துலாமா எப்படி இருக்குன்ட்டு? ஓகே, லாஸ்ட் டைம் ஃபைனலா பார்க்கும்போது நான் வேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஆரஞ்ச் ஷேட் வித் பிங்க் ஷேட் மிக்ஸ் பண்ண மாரியான ஒரு கலர் தான். இந்த மேக்ஸி தான் பார்க்க போறோம். மேக்ஸின்னு சொல்லலாம், கவுனும் சொல்லலாம். கவுன் வந்து ஃபுல் கவுனா இல்ல. எனக்கு வந்து ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கு டாப்போட ஹைட்டு. அதுக்கு லைனிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு முட்டிக்கிட்ட வரைக்கும் இருக்கு. இந்த ட்ரெஸ்ல இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்தது எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, லைனிங் குடுத்தது எல்லாமே ஒரு பாடிகானுக்கு ட்ரெஸ் எப்படி குடுப்பாங்க லைனிங், அந்த மாரி தான். பாடிகானுக்கு லைனிங் கிடையாது. பாடிகானுக்கு ட்ரெஸ் சொல்றேன் நானு. அந்த மாரி ரொம்ப பாடி ஹக்கிங்கா இருக்கிற மாரி இருக்கு. ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இல்ல. இப்ப வந்து அண்ணாக்கெல்லாம் இவ்வளவு தூரம் இருக்கா, இதுக்கு பாதிக்கு பாதியா கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு முக்காவாசியாச்சும் கொடுக்கணும். இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ட்ரெஸ் இப்படி இருக்கு, லைனிங் இப்படி இருக்கு, டாப் மட்டும் இப்படி இருக்கு. அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் நம்மளுக்கு. இப்ப எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கு, அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கு. லிட்டரலி என்னோட பாடியோட ஹக்கிங்கா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. அது நம்ம வந்து அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். அனார்கலி அந்த மாதிரிலாம் சூஸ் பண்றதே அந்த ரீசன். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கு தைஸ் கிட்டலாம் அப்படின்றதுனால அது நம்ம சூஸ் பண்றோம். பட் அதுவே இந்த மாதிரி இடமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இந்த ரேஞ்ச் வந்து 394 நான் வாங்கினேன். இப்போ ரேஞ்சும் அதே தான் இருக்கு. இதோட ஃபேப்ரிக் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஷால் சத்தியமா நிக்க மாட்டுது. நீங்களே பாக்குறீங்களா? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், அப்படியே நான் தொடரல, அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கு. ஓகேவா? நான் எதுவும் பண்ணல.
மீடியம்ஸ் ஆர்டர் பண்ணா மீடியம்ஸ் தான் ரிசீவ் ஆயிருக்கு எனக்கு. ஓகே. இது எல்லாமே ஓகேயா இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு லேஸ் ஒர்க் வச்ச மாரி உங்களுக்கு பேட்டர்ன் ஆலியா கட் டிசைன்ல குடுத்துருக்காங்க. இதுக்கு ஷாலுக்கும் அதே பேட்டர்ன் தான் குடுத்துருக்காங்க. ஃபுல் எட்ஜ்லயுமே அந்த அந்த டிசைன் தான் குடுத்துருக்காங்க. வலியுது, வலியுது, வலியுது. கொஞ்சம் இரிட்டேட்டபிளா இருக்கும் நம்மளுக்கு இது. அதுக்கு நீங்க பெட்டர் ஷால் போடாமலே இருக்கலாம் நம்ம. இந்த மாரி ஷால் போடுறதுக்கு. இந்த லேஸ் ஒர்க் தான் நமக்கு இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குடுத்துருக்காங்க. ஓகே. நல்லா இருக்கு. ஏன்னா எல்லா ஷாலுமே வந்து ரொம்ப அகலம் கம்மியா குடுத்துருக்காங்க. இந்த அகலம் தான் குடுத்துருக்காங்க இது. சும்மா ஜஸ்ட் ஃபார் பர்ப்பஸ்க்காக குடுத்துருக்காங்க போல இது. ஹைட்டும் ரொம்ப கம்மி தான். இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டா நெக் க்ளோஸ்டா இருக்கும்ல. இது இப்படிலாம் போட்டா. அது இங்கேயே முடிஞ்சிடுது. இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது இது? ஒன் சைட் போட்டா நிக்க மாட்டேங்குது. இல்ல இப்படிலாம் போடுவாங்களே. சிம்ரன் மேம் போடுவாங்க. 90s மூவிலலாம். அந்த மாரி போட்டுக்கலாமா? அப்ப ட்ரெஸ்ஸோட ஒர்க் தெரியாதுல்ல? ஓகே ஃபைன். எனக்கு இப்ப இதுல பார்த்தது எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா, ரேஞ்சுக்கு ஏத்த மாரி தான் குவாலிட்டி குடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்து ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக் சொல்லல நானு. எல்லாமே ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். எல்லாமே காமனான ஜார்ஜெட்ல தான் இருக்கு. பட் ஆனா உள்ள லைனிங் சொல்றேன் நானு. ரேட்டுக்கு ஏத்த மாரி தான் வந்து உள்ள லைனிங் குடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வச்சு வாங்குனோம்னா, கொஞ்சம் நல்லா ஃப்ளூவியா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஐ திங்க் கொஞ்சம் இல்லனா அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஃபேப்ரிக்கா குடுத்துருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அப்ப என்ன பண்ணிக்கலாம், நல்ல ஐடியா எனக்கு தான் தோணுது எனக்கு. 2 பக்கம் கட் பண்ணி விட்டுறலாம் நம்ம லைனிங் மட்டும். டாப்ப சொல்லல, லைனிங் மட்டும். இப்ப டைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இல்ல ஒரு ஹேக் வச்சுக்கோங்க. இந்த 2 பக்கமும் சைடுல வச்சீங்கன்னா, நீங்க சைடுல ஸ்லிட் போட்டுக்கோங்க. சைடுல ஸ்லிட் போட்டு 2 பக்கமும் ஓரம் தச்சுடுங்க. நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே தெரியாது. நல்ல ஐடியால. பாரேன் ஜமுனாக்கு இந்த மாரி ஐடியா இருக்கு. மக்களே ஒன் மோர் திங். நானும் அக்காவும் வந்து ரொம்ப நாளா நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்தே நாங்க யோசிக்கிறது என்னன்னா வந்து, ஒரு நல்ல நேம் இருக்கணும். நம்ம சேனல் நேம். அது வந்து எல்லாருக்குமே ரெஜிஸ்டர்டா இருக்கணும் அந்த நேமு. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்கணும். ஒரு பாண்டிங்கா இருக்கணும் அது வந்து. அந்த நேம் வந்து எங்களுக்கு வந்து சீரியஸாவே நாங்க எடுக்கிறோம், சூஸ் பண்றோம். பட் ஆனா வந்து எங்களுக்கு சீரியஸாவே எங்களுக்கு என்ன சூஸ் பண்ணன்னு தெரியல. ஒரு கரெக்ட்டான நேம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேன்து. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது நேம் ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சுன்னா, நல்ல நேம் உங்களுக்கு நல்லாருக்கும். எனக்கும் எங்க அக்காவும் சார்ந்த மாரி. என் பேர் ஜமுனா, எங்க அக்கா பேர் மெனகா. ஸோ எங்க 2 பேருக்கு சேத்த மாரி வந்து ஏதாவது ஒரு நேம் சஜஷன் குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா குடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஒரு பாண்டிங்கா இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், கேட்சியாவும் இருக்கணுன்ற மாரி. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்த்த இந்த மேக்ஸீஸ், இந்த கவுன் இது உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? இல்ல என்ன மாரி நீங்களும் ஃபீல் பண்றீங்களா? இல்ல குவாலிட்டிக்கு ஏத்த மாரி தான் ரேஞ்ச் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாரி ஒரு அப்கமிங் வீடியோஸ்ல நான் கண்டிப்பா சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் ஜமுனா. நன்றி, வணக்கம். பாய் மக்களே.